இந்த வீடியோவில் நான் உங்களை கேரளா வயநாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் 6800 அடி உயரத்தில் 1000 கைகளை கொண்ட அசுரகுல மாமன்னன் பானாசுரன் சிவனை நோக்கி தவம் செஞ்சு சக்தி பெற்ற பானாசுரன் வாழ்ந்ததாக சொல்லப்படுற பானாசுர மலை சிகரத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா வயநாட்டில் தொடர்ந்து நம்ம மலையேறிக்கிட்டு இருக்கோம். இப்போ பானாசுர மலையேற்றம் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னால் செம்பரா மலை சிகரத்துக்கும் சிங்கேரி மலைக்கும் எடக்கல் குகைக்கும் மலையேற்றம் பண்ணியிருப்போம். மறக்காமல் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பானாசுர பீக்கு ஏறுறதுக்கு வந்திருக்கோம். நேற்று வயநாட்டில் செம்பரா பீக்கு போயிருப்போம். டிக்கெட் கிடைக்காம மற்ற மலைகள்லாம் ஏறியிருப்போம். இன்றைக்கி நாங்கள் 2 மணிக்கெல்லாம் குளித்து கிளம்பிட்டு வயநாடு சுல்தான் பத்தேரி இருக்குது பாருங்கள். அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த பஸ் டார்மெட்ரி சொல்லியிருப்பேன். அதில் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பூக்கொட்டில் அப்படிங்கிற டார்மெட்ரியில் தங்கியிருந்தோம். அங்கேருந்து நம்ம 3 மணிக்கெலாம் கிளம்பி இந்த இடத்துக்கு 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். இந்த பானாசுரா டிக்கெட் கவுண்டருக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு நிற்கிறோம். சரியா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட கூட்டமாயிருச்சு. நல்ல வேளை நம்ம சீக்கிரம் வந்தது நல்லதாக போச்சு. ஏன்னா ஆஃப்லைனு ஆன்லைன்னு சொல்லி 2 விதமாக டிக்கெட் கொடுக்குறாங்க. இங்கே ஆன்லைன் டிக்கெட்டு ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அதனால் ஆஃப்லைன் டிக்கெட் வாங்குறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட கூட்டம். இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக பானாசுர பீக்கு ஏறி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். நேற்று செம்பரா பீக் ஏற முடியல, ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன நிலவரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வயநாடு வந்தால் நம்ம இன்னும் ஏகப்பட்ட மலைகளை ஏறலாம். சரியா, இப்போதைக்கு இதுதான் கலா நிலவரம். ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. நம்ம தான் ஃபஸ்ட்டு நிற்கிறோம், டிக்கெட் வாங்க போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இதான் டிக்கெட் கவுண்டரு. நம்ம வினோத் ப்ரோ முதல்ல நின்றுக்கிட்டு இருக்கார். எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். இன்னும் ரொம்ப பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பார்க்கிங் மட்டும் இருக்குது. இங்கே பானாசுரா பீக் மட்டும் இல்லை, இங்கே பானாசுரா மீன்முட்டி ஃபால்ஸும் இருக்குது. அது இங்கே பாருங்கள், இங்கே டீ ஆகிக்கிட்டு இருக்குது, இங்கே மேகி ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நாங்கள் எல்லோரும் பிரெட் ஆம்லேட்டு மேகி டீன்னு சாப்பிட்டுட்டு ட்ரெக்கிங்க்கு ரெடி ஆகிட்டோம். டிக்கெட் வந்தோன்னே எடுத்துகிட்டு பறக்க போகிறோம். பார்த்தீங்களா கூட்டத்தை, எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. கிட்டத்தட்ட 35 பேர் தான் அலவுடு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்துக்கு மேலே அந்த இடத்துல நிற்கிறாங்க. நல்ல வேளை நாங்கள் சீக்கிரமே வந்ததுனால கடவுள் புண்ணியத்தில் எடுத்தாச்சு. கைடு ரெடியாக இருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா தமிழ் காலங்காத்தால் குளிச்சு இழிச்சு மங்களகரமாக இருக்கிய. நம்ம என்ன பொண்ணு பார்க்க போகிறோம் இல்லை? எதுக்கு இப்படி கிளம்பிருக்கிய? எனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். ஆனால் ரொம்ப கம்மியான டிக்கெட்டு, 38 டிக்கெட்டு தான் கொடுக்குறாங்க ஆஃப்லைனில். ஆன்லைனில் மற்றதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப பேர் இங்கே மீன்முட்டி ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கு குளிக்கவும் வந்திருக்காங்க. பானாசுரா பீக் ட்ரெக்கிங் கிளம்பியாச்சு. நம்ம கைடு நம்ம அண்ணன் பாருங்கள், ராபின் அண்ணன் தான் நம்ம கூட்டி போகிறார். ஆனால் முகத்தை காமிக்கண்ணே, ராபின் அண்ணன் தான் கூட்டி போகிறார். இவரும் பின்னாடி ஒரு கைடு வராங்க, நான் காமிக்கிறேன். நம்மளோட 2 கைடு வராங்க. ஒரு அண்ணன் பேர் ராபின், இன்னொருத்தர் பேர் லிஜேஷ். எடுத்தோடனே ஏத்தந்தான் பாருங்க. ஃபஸ்ட்டு டீமில் இவ்வளோ பேர் நம்ம வரோம். 90 டிகிரி ஏறுது மக்களே எடுத்தோடனே. இந்த பானாசுரா காட்டுக்குள்ளே யானை, காட்டெருமை, மான்கள் இதெல்லாம் இருக்குது. மொத்தம் 6800 அடி உச்சி ஏறப்புறோம். எடுத்தோடனே ஏற்றமா கொஞ்சம் வாங்குது. பானாசுரா பீக்குக்கு ஒரு நாளைக்கு 75 பேர் தான் அனுமதி. ரொம்ப பேர் வந்தாங்கன்னா பிளாஸ்டிக்கை போட்டு அந்த சுற்றுச்சூழலே கெடுத்துடுறாங்க. இவருங்க நம்ம ராபின் அண்ணன் வீடு. இல்லை சொர்க்கம்னே, இது சின்னதாக இருக்குன்னு சொல்றீங்க, சொர்க்கம். இங்கே பாருங்க, அருமையான வீடு. இந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தில் வாழ்கிறதுக்கு கொடுப்பனா இருக்குது. இப்படியே சரியான ஏற்றம். கீழே இருந்து ஏறி இங்கே ஏறுறோம். இப்படி ஒரு வழி போகுது. மீன்முட்டி ஃபால்ஸில் குளிச்சுட்டு இப்படி தான் இறங்குவோம்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி ஏறுறோம். சரியான ஏற்ற மக்களே. நான் இழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் பாருங்கள். இன்டீரியராக உள்ள காட்டுக்குள்ளே நுழையிறேன் பாருங்கள். இந்த பானாசுர மலைக்கு நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் வர முடியும்.
மற்றபடி உள்ளே நுழையிறதுக்கு துளி கூட அனுமதி இல்லை. இங்கே கைடாக இருக்கிறவங்களாம் லோக்கல் மக்கள் தான் என்னண்ணே? நம்ம அனிமல்ஸ் பார்க்கலாமா? லக் இருந்தால் பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, இருந்தால் பார்க்கலாம். அனிமல்ஸ் லக் இருந்தால் பார்க்கலாம். ஆனால் வந்து நம்ம பாடியில் பெர்ஃப்யூமு, வாசனை திரவியங்கள் இதெல்லாம் அடிச்சுட்டு வரோம். இதெல்லாம் அதுக்கு ரொம்ப கிலோமீட்டருக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். அதனால் எப்பயுமே ட்ரெக்கிங் போகும்போது காட்டோட காட்டாக கலந்துடணும். நம்ம வீட்டுக்காட்டில் சுற்றுற மாதிரியவே இங்கேயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதான் அது. இன்டீரியராக காட்டுக்குள்ளே ஏறிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட 11 பேர் வராங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு டீமில் இருந்தும் வராங்க. 10 பேர்த்துக்கு ஒரு கைடு. தமிழ்ச்சேம்மா ஓடியாங்க. மொத்தம் 6 கிலோமீட்டர் ஏறிட்டு 6 கிலோமீட்டர் இறங்க போகிறோம். சீக்கிரமே இறங்கிட்டா நம்ம மீன்முட்டி ஃபால்ஸில் குளிக்கலாம். லேட் ஆகிடுச்சுன்னா அனுமதி இல்லை. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் ஏறிட்டு இறங்குவோம். ஆனால் ரொம்ப செங்குத்தான மலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏற போகிறோம். இன்னொன்று நல்லா குளிருது, இன்னும் சூரியனே வரல. மலைக்கு ஏன் பானாசுரா மலைன்னு பேருனா, நம்ம புராணத்தில் படிச்சிருப்போம் பாகாசுரன் அப்படின்னு. அவர் வந்து ஒரு அசுரன், பயங்கரமான சிவபக்தர்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து சிவன் வந்து பயங்கரமான ஒரு சக்திலாம் கொடுத்துருக்காரு. அவர் யாருன்னா பாகுபலி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரோட மகன். அதாவது இந்த பாகாசுரனுக்கு வந்து 1000 கைகள் இருக்கிறதா இந்த புராணத்தில் சொல்லுவாங்க. அவர் வந்து இங்கே தவம் செஞ்சுருக்காரு. அவர் வந்து வாழ்ந்ததா இந்த பானாசுர மலை தான் சொல்கிறாங்க. இந்த மலையில் தான் அவரோட தலைமுறைகள் வழி வழியாக வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்து வரும்போது வெள்ளைக்காரன் எப்பயும் போல் இங்கே வந்து குடிபெயர் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க பரம்பரையாக இருந்திருக்காங்கல்ல, இங்கே வாழ்ந்திருக்காங்கல்ல, அவங்களையும் வந்து அடிமைப்படுத்தி வாழ்ந்திருக்கான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குல்ல, பாகாசுரனோட வாரிசில் அவங்க வெள்ளைக்காரனை இங்கேருந்து அடித்து பத்துனதாக ஒரு வரலாறு இருக்குது. நேற்றுலாம் நம்ம போயிருப்போம் வயநாட்டில் அம்புக்குட்டி மலைன்னு. எங்கன்னா நம்ம எடக்கல் கேவ்ஸ் பார்த்துருப்போம். அதோட உண்மையான பேர் அம்புக்குத்தி மலை. ராமர் இருக்கார் பாருங்க, அவரோட மகன்கள் 2 பேர், லவகுசான்னு பேர். அவங்க வந்து அம்பு விட்டு அந்த எடக்கல் கேவ் தோன்றதாக சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் அம்புக்குத்தி மலை. இங்கே வந்து இவ்வளோ இதிகாசங்கள் இருக்குது, சாதாரண இடம் இல்லை. பாகாசுரன் சிவனை நோக்கி தவம் செஞ்ச ஒரு மலையில் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளிப்படையாக பார்த்தா ஒன்றும் தெரியாது, ஆனால் உள்ளக்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த இதிகாச புராண தகவல் எல்லாமே இங்கே உள்ள மக்களால் சொல்லப்படுது, வாய்வழி செய்தியாக. இங்கே உள்ள மக்கள்லாம் நம்புகிறாங்க. சரியா, ஒரே செங்குத்தாக மலையேறிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இந்த பாதை தான், வேறு பாதையே இல்லை. நெருக்கமான காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து ஒரு மின்வேலி. சொன்ன மாதிரி யானைகள் அதிகமாக இருக்குது, அதனால் போயிட்டுருக்காங்க. ஊருக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னு இந்த மின்வேலியை தாண்டி தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். மேலே போய் நீங்கள் இதுவரை எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு வியூ பாயிண்ட்டை, ஒரு இயற்கை சூழலை உங்களுக்கு காமிக்க போகிறோம். வேறு லெவலில் இருக்க போகுது. பெரிய அணில் இருக்குது, கிட்டத்தட்ட முயல் சைஸில் இருக்குது. நம்ம சதுரகிரியிலலாம் பார்ப்பீங்க தெரியுமா, சாம்பல் நிற அணில்கள். அது இப்போ பார்த்தோம், ஓடிடுச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன். தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். போக மழை ரொம்ப டஃப்பாக ஆகுது. பேருக்கு ஏற்ற மாதிரி பானாசுரன்னா சும்மாவா, பயங்கரமான அரக்கன் அல்லவா. அவரை பார்க்கறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படாமல் எப்படி? நம்மளோட வந்த மக்கள் யாரும் பின்னாடி வரல, ரொம்ப தூரம் பின்னாடி வராங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம் நிற்போம் அவங்களுக்கு. பரவாயில்ல ப்ரோ, கஷ்டமாக தான் இருக்குது, ஏறிடலாம். நம்மளோட வர்ற பாபு அண்ணன்
எல்லாத்துக்கும் பைனாப்பிள் வாட்டர் மேலன்லாம் கொடுக்குறாரு பாருங்க. இன்னும் நம்ம வந்து பாதி கூட மலை ஏறல. ஒரு திராட்சையும் இருக்குது, திராட்சை. ஆனால் நம்ம இப்போ ஒரு 15 நிமிஷம் தான் ட்ரெக் பண்ணியிருப்போம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ரோ எப்படி இருக்குது? கஷ்டமாக தான் இருக்குது. நான் செங்குத்தாக ஏறதுனால வாழைப்பழம் வச்சது அது வந்துட்டு வெள்ளரி. அண்ணே பாப்பண்ணே, இவ்வளோ நாள் எங்கேண்ணே இருந்தீங்க? உங்களை தானே நாங்கள் தேடிக்கிட்டு இங்கே பாருங்க. நம்மளுக்கு பிளாக் டீலாம் கொடுக்குறாப்புல. தமிழச்சம்மா பிளாக் டீயை குடிச்சிட்டியே. முட்டைலாம் கொண்டு வரியே என்னண்ணே? பாம்பும் புத்து இருக்கா, உடச்சி ஊற்ற போறீங்களா? திரும்ப செங்குத்தாக தான் ஏறுறோம். அட்டகாசம். அங்கே தான் போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது காடு. இந்த பறவைகள் சவுண்டு தான் கேட்கும் உங்களுக்கு. கேட்குதா பறவைகளோட சவுண்டு? மேலே நின்று கத்திக்கிட்டு இருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இந்த காட்டுக்குள்ளேயே ட்ரெக் பண்ணி இந்த காட்டிலேருந்து வெளியே வந்துட்டோம். கேரளாவில் இப்போ வந்து வெயில் பகல் நேரத்தில் ரொம்ப கொடூரமாக அடிக்குது. 9:20 ஆச்சு. ஆனால் வெயில் காணாம பாருங்க. இனிமேல் சூரியன் வந்தால் அதுதான் நம்மளுக்கு சன்ரைஸ். இன்னும் இங்கே சூரியனே பார்க்கல. வெஸ்டர்ன் காட்ஸ் உங்களை வரவேற்கிறது. சூப்பரில் அங்கே பாருங்க, மிஸ்டோட வேறு லெவல் மக்களே. நம்ம சபரிமலையில் பார்க்குற மாதிரியே இருக்குது. புல்மேட்டு பாதை. வெல்கம் டு பானாசுரா பீக். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பார்க்குற ஒவ்வொரு மலைகளும் நம்மளை வந்து அவ்வளோ வியக்க வைக்குது. எல்லா இடங்களையும் யானை நிற்கிற மாதிரியே தெரியுது. யானை இருந்தால் கண்டிப்பாக காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம யானையை கண்டுபிடிக்கிறது தான் பெருசு இந்த மலையில். உங்களுக்கு பார்க்குற எல்லாமே பாருங்களேன், யானை நிற்கிற மாதிரியே தான் இருக்குது. அங்கெல்லாம் பாருங்கள். ஆனால் பாறைகளே கருப்பு நிறத்தில் யானை மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ அந்த உச்சிக்கு தான் போகிறோமா? அங்கே மேலே அங்கே உங்களுக்கு மிஸ்ட்டு தெரியுதுல, அதுக்கு கீழே போயிட்டு வந்துடுவோம். வயநாட்டில் வந்து செம்பரா பீக்லேயும் சரி உச்சிக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை பாருங்கள். ஏன்னா அங்கே நான் நேற்றே சொன்ன மாதிரி சிலம்பங்கிளின்னு ஒரு அழியக்கூடிய பறவை இனத்தோட வாழிடமாக தான். அதனால் கேரளா கவர்மெண்ட்டு மேலே போகிறதுக்கு அனுமதிக்கலை. அந்த ஹார்ட் ஷேப் லேக் இருக்குது பாருங்கள், அது வரை தான் அனுமதி. அது மாதிரி இங்கேயும் வந்து நம்ம உச்சிக்கெலாம் போக முடியாது. ஒரு கட்டத்துக்கு தான் போக முடியும். அதுக்கப்புறம் திரும்ப வந்துடுவோம். எப்படி இருக்குது? அருமை அருமை. ரொம்ப வேற லெவலில் இருக்கு. நிறைய மலைகள் தெரியுது. ஒரு 10 மலைகள் கூட இருக்கும் என்னன்னா. அவ்வளோ அருமையாக இருக்குது. பசுமை. மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அண்ணன் பைனாக்குலர் வச்சு நம்மளுக்காண்டி யானையை தேடிக்கிட்டு இருக்காரு. அண்ணே ஏதாவது யானை கிடச்சா? கிடைக்கலையா? நம்ம வந்து இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ட்ரெக் பண்ணி உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஒரு பிரம்மாண்டம். இங்கே வந்து நின்றுருக்கோம். ரொம்ப பேர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரோ நம்ம ஜெயிச்சிட்டோம் ப்ரோ, ஜெயிச்சிட்டோம். இவ்வளோ நேரம் இந்த வியூவில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். பயங்கரமான வியூ மக்களே. இங்கே இருந்து இப்போ நம்ம அங்கே தெரியுதா அந்த டாப்புக்கு போய்கிட்டு இருக்கோம். மேகத்தை தொட்டுக்கிட்டு நிற்கிது. நம்ம கீழே இருந்த மலையிலேருந்து அப்படியே இன்னொரு மலைக்கு மலைச்சரிவுகளே நடந்து வரோம். இங்கே பார்க்குறது ஃபுல்லாமே ஈக்குவலிப்டஸ் மரம், தைல மரங்கள் ஏகப்பட்டது இருக்குது இந்த பக்கத்து. நான் இதுவரை யானைகளை பார்க்க முடியல. தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். தூரத்தில் ஒரு அருவி விழுகிற சவுண்ட்லாம் கேட்குது. மீன்முட்டி ஃபால்ஸ்னு சொல்கிறேன்ல, அது இங்கே தான் எங்கேயோ மலையில் உருவாகுது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே தெரியுதா ஒரு அருவி, அந்த கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். விழுந்து கீழே மீன்முட்டி ஃபால்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மேகமூட்டங்கள் மிஸ்டெல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் இருந்து உருவாகிற ஒரு
சூப்பரான ஒரு அருவி தான் மீன்முட்டி ஃபால்ஸு. மேகங்கள் அறுவடை பண்ணி புட்கள் மூலமாக வழிஞ்சு ஓடுது. ஒரு மலையோட எட்ஜஸ்ட்லேயே நடந்து அங்கே போகிறோம். ட்ரையல் தெரியுது பாருங்கள், அதில் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். தெரியுதா பாதை? இதில் தான் ஏறி மேலே உச்சிக்கு போகிறோம். இங்கிட்டு தான் போகிறோம். நான் ட்ரையல் காமிச்சேன் பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இருக்குது பாருங்கள், இந்த சின்ன குன்றுக்கு ஏறிட்டு திரும்ப இதே வழியில் இறங்கி அதில் போகிறோம். பானாசுரா பீக்கில் 2 பழங்குடியினர்கள் வாழ்கிறாங்க. மலையில் இல்லை, மலையடிவாரத்தில் காட்டுகளுக்கு உள்ள. ஒன்று வந்து குறிச்சியர்கள்னு சொல்லுவாங்க, குறிச்சியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து பளியர்கள். என்ன தமிழ்ச்சம்மா தண்ணி தான் எடுத்துருச்சா? சொர்க்கத்துக்கு மேலே நிற்கிறோம் பாருங்கள். பூமியில் ஒரு சொர்க்கம் இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். மணி வந்து 10 மணி தான் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை எங்கேயுமே பார்க்க முடியாது. இறந்ததுக்கு பின்ன சொர்க்கம் இருக்கான்னு தெரியாது, ஆனால் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சொல்ல முடியும் ஒரு சொர்க்கம் இருக்கு. பாபு அங்கே இருக்கோம். எல்லாரும் வாங்க. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே புல்மேடு. அப்படியே இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே காடு. வாங்க தொடர்ந்து மேலே போவோம். நீங்கள் பார்க்குறது வந்து பானாசுரா சாகர் டேமு. சரியா? எவ்வளோ பெரிய டேம் பாருங்கள், முரட்டுத்தனமான டேம் மக்களே. மக்களே, நமக்கு சொர்க்கம் இருக்கான்னு தெரியாது, ஆனால் பூமியில் சொர்க்கம் இருக்குது. அது எங்கேண்டு நம்ம போய் தான் பார்க்கணும். நாங்கள் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க ஒரு சொர்க்கத்தில் இருக்கோம். அது வயநாட்டில் பானாசுரா ஹில்ஸ். வீட்டில் இருந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்குறோமா, வேலைக்கு போகிறோமா, வீடை பார்த்தோமா, இது இல்லை வாழ்க்கை. வாழ்க்கைனா இன்றைக்கி நம்ம இருக்குமா நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது, ஆனால் இருக்கிற அந்த கொஞ்சம் டைம் சந்தோஷமாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கடவுள் எல்லாருக்கும் நன்மை. இயற்கையில் நம்ம பார்க்குற ஒன்றும் அவ்வளோ அதிசயம், அவ்வளோ வினோதங்கள் நிறைஞ்சது. இப்போ நீங்கள் பார்க்குற ஒன்றும் அப்படி தான். சரியா? இப்போ நம்ம அந்த உச்சிக்கு போயிட்டுருக்கோம். இந்த டேம் வியூவை ரசிச்சுக்கிட்டே நம்ம அந்த பீக்கில் ஏறிக்கிட்டு இருக்கோம். நம்ம பாபு என்ன பாருங்கள், வெள்ளரியும் செவ்வாழை தானே தமிழ் செம்ம பூந்து விளாட்றாப்புல. இது பச்சை இல்லை மக்களே. இந்த செவ்வாழையை வந்து பாபுண்ணே தண்ணியில் போட்டு வேக வச்சு கொண்டு வந்திருக்காரு. காயோடையே பிடிங்கி வேக வைப்பாங்க பாரு. இது வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஏதோ கிழங்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது, மரவள்ளி கிழங்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. உப்பு தண்ணியில் போட்டு வேக வைக்கிறாராம், சூப்பராக இருக்குது. காயா பிடிங்கி வேக வைப்பீங்களோ? அப்படியே உப்பு பண்ணி விட்டு வேக வச்சா சூப்பராக இருக்குது மக்களே. உண்மையிலே தண்ணி தாய்க்காது. ட்ரெக்கிங் எல்லாம் போகும்போது வரும் நிறைய தண்ணி. பானாசுர மலையை பார்க்க மிஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் கடைசி நேரத்தில் தம்பி கூப்பிட்டதுனால வந்தேன். சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி 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 விடுங்க. அம்மா எமோஷன் ஆகிறாப்புல. யானை புல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். உச்சிக்கே வந்தாச்சு. வேற லெவலில். அங்கே உங்களுக்கு தெரியுதா போட்டிங் போயிட்டு இருக்காங்க பாருங்க டேமுக்குள்ளே. ரொம்ப இடங்கள்ல இந்த டேமில் வந்து ஸ்பீட் போட்டில், அப்புறம் கயாக்கிங்கு, அப்புறம் பெடல் போட்டு, இதிலலாம் வந்து ஏகப்பட்ட இடங்களில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம தேக்கடியில் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி 2-3 இடங்களில் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க்குறது ஃபுல்லாமே ஸ்பீட் போட்டு போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பானாசுர சாகர் டேமோட வியூ பாயிண்ட். சரியா? வயநாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டேம் மக்கள். இது ஆசியாவில் இருக்கக்கூடிய செகண்ட் எர்த் டேம். சரியா? அதாவது செயற்கையாக கட்டப்படாமல் மண்ணாலே அதுவாக உருவானது, இயற்கையாக உருவானது. இந்தியாவில் நம்பர் 1 டேம் இது. ஓகேவா? தெரியுதா? இங்கேருந்து இந்த மீன்முட்டி உருவாகிற இடம் தெரியுதா? அங்கே உருவாகி பாருங்கள், அப்படியே இப்படி வருது, அப்படியே வருது. அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் பெருசாக கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். கொட்டி இப்படியே வருது பாருங்க, அப்படியே கொட்டி கீழே போகுது மக்களே. நம்ம மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க தெரியுதா? நம்மளோட வர்றவங்களாம் கீழே. இங்கே பாருங்கள், நாங்கள் இப்போ அவங்களுக்கு மேலே ஒரு 1000 அடிக்கு மேலே நிற்கிறோம். இப்போ வந்து என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா அன்னாச்சி, திராட்சை, வாட்டர் மெலன். ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க ரெடி ஆகிட்டாரு நம்ம மானாமரே கண்ணன். சரியான வியூ பாயிண்ட்டு, சரியான ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட். சரியா?
எல்லாரும் அங்கே நின்று வந்த இந்த 75 பேர் ஆன்லைன் புக்கிங் ஆஃப்லைன் புக்கிங் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாருமே நின்று இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவல் பிளேஸ் மக்களே. உச்சி வரலாம் ஏறதுக்கு அனுமதி இல்லை. ரொம்ப பேர் பிளாஸ்டிக்கை போட்டு ரொம்ப மாசுபடுத்தினால உச்சிலாம் இல்லை. இந்த பீக் வர தான் போக அனுமதி. உச்சி வர போக அனுமதி இல்லை. 10 ஆச்சு. இப்போ தான் சூரிய ஒளியே தெரியுது எங்களுக்கு. இவ்வளோ நேரம் ஒரே பனிமூட்டம் தான். அந்த 2 மலையுமே மிஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது பாருங்கள், தெரியுதா? இப்போ நாங்கள் இந்த வியூ பாயிண்டில் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். டேம் வியூ பாயிண்ட் இருந்துச்சுல, அதில் இருந்து இறங்குறோம். ரொம்ப பேர் இப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்க்குற மலையிலேருந்து நம்ம இறங்கிட்டோம். நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்கல்ல, அந்த இடத்துக்கு போக போகிறோம். அங்கே தெரியுதா, அந்த உச்சிக்கு போக போகிறோம். உங்களுக்கு இந்த மீன்முட்டி கொட்டுறது, இந்த மீன்முட்டி ஃபால்ஸ் கொட்டுற சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா கேட்குது. ஓடியாங்க ஓடியாங்க. மலையிலேருந்து இறங்கி இன்னொரு மலைக்கு ஒரு பிளைன்ஸ் இருக்குது. பார்க்குறீங்கல்ல, ஒரே புல்மேடு தான். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பிளைன்ஸ்லேயே நம்ம அடுத்த மலைக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் பாருங்கள், அத்தி மரம் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பழம்லாம் தெரியுதா உங்களுக்கு? இது அத்தி மரம். அது மேலே நம்ம ஆள் மானாமரை புகழ் கண்ணன் ப்ரோ இருக்கார் பாருங்க. எதுக்கு ஏறினான்னு தெரில ஆள். நம்ம ஏறுறோம் பாருங்க, ஃபஸ்ட் டைம் கீழே இருந்து உச்சிக்கு ஏறுறோம் பாருங்க. அந்த ஒரு 3/4 மணி நேரம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஈஸி தான் பாருங்கள். அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோடு அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே போயிட்டார் பாருங்கள் நம்ம கைடு ராபின் அண்ணன். ட்ரையல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாதை அதிலே தான் அப்படியே ஏறி மேலே போகிறோம். உண்மையிலே அங்கெல்லாம் ஏற முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பார்க்குறீங்க பாருங்கள், இந்த குன்றை ஏற போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எங்களை சுற்றி ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் மக்களே. அவ்வளோ கூலிங்காக இருக்குது இந்த இடம். இன்னைக்கு வந்து எங்களுக்கு இந்த பானாசுரா பீக்கில் கிளைமேட் வந்து நம்மளுக்கு உதவுது. அங்கே தெரியுது பாருங்கள் பீக்கு, ஆள் நிற்கிறாங்க பார்த்து தெரியுதா? அங்கேருந்து இப்போ இறங்கி வந்திருக்கேன் பாருங்கள். என்ன ரேஸ்மா வாங்குது? லைட்டாவா வெயிட்டாக வாங்குது. ரேஸ்மா வேணாம் 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 வேணாம், சத்திய சோதனை பலப்பரீட்சை வேணாம். ஓ, நீங்கள் நடக்க நடக்க பாதை உருவாகும் சொல்லிய, அது என்னமோ உண்மைதான். எங்கே இறங்கி எங்கே ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. யார் தமிழசேமா வயசுக்கா? அதெல்லாம் இருப்பீங்க. நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு திரும்ப சாப்பிடுவோம், திரும்ப வேற மலை ஏறுவோம். அதான் நடக்கும். நடக்க முடியலையா? அதெல்லாம் நடக்க முடியுது. என்ன வாமா, நோ வரேன் இருங்க. இப்படி வராதமா. பிரம்மகிரி ஹில்ஸ் இதே மாதிரி இப்படி ஃபுல் கல்லு. சூப்பர்ல. நாளைக்கு நல்லா இருக்குமா ப்ரோ? இங்கே இதே மாதிரி தான் நாளைக்கு வா வா.
இப்போ ஏறி நான் காமிச்ச உச்சிக்கு வந்தாச்சு. இன்னும் போய்கிட்டு இருக்கோம், இன்னும் போய்கிட்டே இருக்காங்க. உச்சிக்கு மேலே போய்கிட்டே இருக்கோம். இங்கே ஒரு சின்ன மரம் தெரியுதா, அதான் வந்து டாப் பாயிண்ட். அதோட தான் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். அதோட முடிஞ்சிருச்சு. இந்த இருக்கு பாருங்க, இந்த மரம் வரதான். பாபா படத்தில் நம்ம ரஜினி இமயமலைக்கு மலை ஏறிக்கிட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி நாங்கள் சொர்க்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கீழே இருந்து காமிச்சேன் பாருங்க, அந்த மரத்துக்கு வந்தாச்சு. நம்மளோட பானாசுரா ட்ரக்கு முடிய போகுது. இங்கே பாருங்க மரத்தை, நல்லா காத்தடிக்குது, குளுகுளுன்னு இருக்கு மக்களே. உங்களுக்கு இங்கேருந்து வந்து ஃபுல் வியூ தெரியும் பாருங்க, பானாசுரா டேம் வியூலாம் தெரியும் இங்கேருந்து. ஃபைனலாக நம்ம பானாசுரா ட்ரக்கை முடிஞ்சிருச்சு. நம்ம மரத்துக்கு வந்தாச்சு பாருங்க. அண்ணா முடிஞ்சா ட்ரெக்கிங்? இந்த இடம் வரைக்கும் அலோடு தான். இந்த இடம் வர அலோடு. இதுக்கப்புறமா ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு. முதல்ல ஆனால் அனுமதிச்சாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன், அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஓ, ஹைகோர்ட் ஆர்டர் தான். ஹைகோர்ட் ஆர்டர். பிளாஸ்டிக் அதிகமாக போடுறாங்க, அதனால எல்லாரும் பில்டிங்காக இருக்காங்க. அது கொஞ்சம் ஹை கிளைம்பிங்காக இருக்கும். ஏறுமாறு இறங்கும் போது அவருக்கு பாடி பேலன்ஸ் பண்ணாத, திருப்பி இறங்கும் போதும் பிரச்சனையா இருக்கும். ஓ, இதுக்கு முன்னாடி மாவோயிஸ்ட் இருந்தேன். ஓ அது வேறையா? மாவோயிஸ்டே இருந்தாங்களா? அப்போ அதுவும் ரீசன் தான். ஓ ஓ சரி சரி. மக்களே உங்களுக்கு தெரியுதா, அது ரொம்ப பீக் பாயிண்ட்டு. ஏறும் போது கூட ஏறிடலாம், இறங்கும் போது பேலன்ஸ் இல்லாமல் மக்கள் வந்து கீழே விழுகிறதுக்கு உருள்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து அண்ணன் சொல்கிற மாதிரி மாவோயிஸ்ட்லாம் இருந்தாங்களாம், அதனால தான் தடை பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட் உத்தரவு. இதான் இப்போ நம்ம நிற்கிறதா பீக் பாயிண்ட். என்ன ட்ரக் முடிஞ்சு. ஆனால் யானை இருக்கா இப்போ? இல்லையா, எதுவுமே பார்க்காது, எதுவுமே பார்க்கல. ஆனால் மான்சூன் டைமில் தான் நிறையவே இருக்கும். மான்சூன் டயத்துலையா? மான்சூன் டைமில் நிறைய வாட்டி இருக்கும். இப்போ இருக்கா இல்லையா இங்கே இந்த இடத்துல? இருக்குது. அவர் வந்து அப்புறமா எல்லாம் நகரி போயிட்டே இருப்பார். அப்படியா? இருக்கு இல்லையா? அவர் ஒரு இடத்துல யானை எப்படியா இருந்தாலும் எங்கேயும் ஒரு இடத்துல நிற்க மாட்டார். தினம் ஒரு 30-35 கிலோமீட்டர் மேக்ஸிமம் வாக்கிங் பண்ணும். அவர் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்தனா நாளைக்கு அந்த இடத்துல இருக்கும். ஓ சரி. ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி வரும். இப்போ நீங்கள் எதையும் பைனாக்குலர்லாம் பார்க்க முடியல? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் பார்த்துட்டாரு. காட்டு மாடு, மான் எது அங்கே இருந்தேன் இருந்துச்சா? சத்தம் கேட்டுச்சுன்னா, நம்ம சத்தம் கேட்டுச்சுன்னா அதை நகரி போயிட்டே இருப்போம், ஓடிடும். நேற்று ட்ரெக்கிங் வர்றப்ப அங்கே ஒரு காடு இருக்குது, அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 யானைகள் குட்டியோடு நின்றுச்சான். அதனால் வந்து குட்டியோடு நிற்கிற யானை ரொம்ப ரொம்ப ஆபத்தான யானை. ஆனால் யானைகள் இருக்குது, நம்ம கண்ணுக்கு படாது. அண்ணன் சொல்கிற மாதிரி அது பொழுதன்னைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இறையை தேடி பல கிலோமீட்டர் நடக்கும். அதனால் நம்ம வாசனை அதுக்கு தெரியும். சரியா? யானை வந்து நம்ம புல்மேட்டு சபரிமலையிலலாம் பார்த்துருக்கோம். இங்கே ஒரு புல்மேட்டில் நிற்கிறோம்னா அடுத்த புல்மேட்டில் அது நின்று கூட்டமாக நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அதை வந்து இங்கே பார்க்க முடியலை. சரியா? நம்ம வந்து இப்போ அந்த பானாசுரா ட்ரெக்கிங்கை முடிச்சாச்சு. சரியா? இங்கே பாருங்கள், தெரியுதா யானை எவ்வளோ காமிக்கிறாருன்னு? இந்த யானை வந்து இந்த இடத்துல இருந்துச்சு, அந்த இடத்துல தெரியுதா? இந்த இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அதான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். நம்ம வந்து ட்ரெக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் அந்த மலை உச்சியில் இருந்து ரொம்ப பேர் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பானாசுரா பீக்கை ரீச் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பின்னாடி இருக்கிற அந்த பெரிய மலையிலேருந்து இறங்கியாச்சு. பானாசுரா மலை நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மான்சூனில் வாங்க, வேறு லெவலில் இருக்கும், பச்சை பசேல் இருக்கும். இப்போ இருக்கிறதோட இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வைல்டு அனிமல்ஸ்லாம் பார்க்க முடியும். சரியா? அது மாதிரி அந்த பிப்ரவரிக்குள்ளே வாங்க. சரியா? ஜனவரி லாஸ்ட் மட்டும் வாங்க, அதுக்கு மேலே வந்துடாதீங்க. ஏன்னா அதுக்கடுத்து சம்மர் ஆரம்பிக்கும். சரியா? சம்மரில் இங்கே பார்க்குறீங்கள அந்த புல்லுலாம், இதெல்லாம் வந்து கருக ஆரம்பிச்சிடும். காட்டுத்தீ ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே உள்ள மக்கள்லாம், லோக்கல்லாம் இங்கே உள்ள அந்த காஞ்சு போன
இந்த புல்களெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி தான் காட்டுத்தீ சம்மரில் பொதுவாக எல்லா மலைகள்லையுமே இருக்கும். சம்மரில் வெயில் அதிகமாக இருக்கிற மலைகளுக்கு பயணம் பண்ணாதீங்க. பொதுவாக இந்த வெஸ்டர்ன் காட்ஸே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் இருக்குல்ல வெஸ்டர்ன் காட்ஸ், அது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து காஞ்சி கருவாடாக போயிடும். காட்டுக்குள்ளே இறங்கிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஏன் சீக்கிரம் இறங்குறேன்னா 2:30 மணி வரை தான் மீன்முட்டி ஃபால்ஸ் மேலே உங்களுக்கு காமிச்சிருக்கோம், அது கீழே ஓடி வருது. அந்த மீன்முட்டி ஃபால்ஸில் 2:30 மணி வரை தான் அலவுடு. அதுவும் ஒரு நாளைக்கு 500 பேர் தான் அலவுடு. எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன். மணி வந்து 1 மணி ஆகுது. இறங்கிட்டோம்னா மீன்முட்டி ஃபால்ஸில் குளிச்சிடலாம். அதனால தான் கொஞ்சம் வேகமாக போய்கிட்டு இருக்கேன். இப்போ காட்டுக்குள்ளே இறங்கியாச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம அடிவாரம் போயிடலாம். இந்த பானாசுரா மலையில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த மலை அணில் சிவப்பு கலரில் நல்லா முயல் சைஸில் மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருந்துச்சு, அதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது வந்து பானாசுரா மலையில் ரொம்ப ரேர் ஸ்பீசிஸ். அதே மாதிரி செம்பரா பீக் நேற்று போக ட்ரை பண்ணோம். அங்கே வந்து சிலப்பங்கிளின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். சிலப்பங்கிளி அது வந்து அந்த செம்பரா பீக்கு மலை உச்சியில் தரையில் தான் முட்டை போடுமா, சரியா? அதனால தான் செம்பரா பீக்குக்கு உச்சி வர போகிறதுக்கு இப்போ அனுமதிக்க மாட்டுறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் உச்சி வர போகிறதுக்கு செம்பரா பீக்கில் அனுமதி இருந்திருக்கு. இப்போ வந்து அந்த ஹார்ட் ஷேப் லேக் வர தான் அனுமதிக்கிறாங்க. அந்த சிலப்பங்கிளியும் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஸ்பீசிஸு. அதுவும் இல்லாமல் அந்த சிலப்பங்கிளி உச்சியில் மட்டும்தான் இருக்குமா. அதை தாண்டி அதனால கீழே வர முடியாதான். ஏன்னா அதுக்கேற்ற டெம்பரேச்சர், ஒரு கோல்டு அதெல்லாம் இருக்காதான். அது மாதிரி யானைகளும் உச்சிக்கு போகாதான். அது தரையிலே முட்டை போடுறதுனால மேலே அனுமதி இல்லை. இந்த மாதிரி ரேர் ஸ்பீசிஸை வந்து நம்ம இந்த கேரளா கவர்மெண்ட்டும் சரி, மற்ற தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, எல்லா கவர்மெண்ட்டுமே கண்டிப்பாக ஒரு மலை உச்சிக்கே மக்களை போக அனுமதிக்காமல் ஒரே ஒரு பறவைக்காண்டி பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், சரியா? அது மாதிரி நீங்களும் காட்டுக்கெலாம் போனீங்கன்னா பார்க்குற எந்த உயிரினங்களுமே தொல்லை பண்ணாமல், ஏன்னா வந்து பூமியில் வந்து அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்ப வந்து வரப்போகிறது இல்லை. அதுவும் நம்மளை மாதிரி ஒரு உயிரினம். நீங்கள் அப்படியே அதையும் மீறி அதை வந்து வேட்டையாடவோ துன்புறுத்தவோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக சிறை. அப்படித்தான் ஃபாரஸ்ட் ஆக்ட் படி பயங்கரமான அஃபென்ஸ் அது. உயிரினங்களை வேட்டையாடுறது வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கும். அதனால் நம்மளை மாதிரி தான் அதுவும், சரியா? எல்லா உயிரினங்களையும் அன்போடு இருப்போம். நம்ம கீழே இறங்கியாச்சு. நம்ம ராபின் அண்ணனுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம். ரொம்ப நன்றிண்ணே. அண்ணன் வீட்டை பக்கத்தில் போய் காமிக்கிறேன். அண்ணன் வீட்டை பாருங்கள். மலையடி வாரத்தில் ஒரு சொர்க்கத்தை கட்டியிருக்காரு. பூக்கள்லாம் பார்த்தீங்கல்ல, டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவல். இங்கே வீட்டுக்கு முன்னாடி காயுது பார்த்தீங்களா, அது வந்து காப்பி கொட்டை மக்களே. எவ்வளோ காயப்பட்டிருக்காங்க. மாடியில் காயுது, இங்கே காயுது. தொடங்கின இடத்துக்கே வந்தாச்சு பாருங்கள். நம்ம வண்டி இங்கே நிற்கிது. இப்போ நாங்கள் வந்து மீன்முட்டி ஃபால்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கே டிக்கெட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெக்கிங்க்கு மீன்முட்டி ஃபால்ஸுக்கு ஃப்ரீ, சரியா? மீன்முட்டி ஃபால்ஸுக்குன்னு தனியாக ஒரு நாளைக்கு வந்து 500 பேர் அலவுடு, சரியா? அதுக்கும் தனியாக டிக்கெட் கொடுத்து உள்ளே வர்றாங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷம் நடந்தோம்னா நம்ம மீன்முட்டி ஃபால்ஸுக்கு போயிடலாம். நான் மேலேருந்து காமிச்சேன் பாருங்கள், அந்த ஃபால்ஸு கீழே கொட்டுது. இல்லைங்க, நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க. இந்த மீன்முட்டி ஃபால்ஸுக்கு தனியாக டிக்கெட் எடுத்து வந்தீங்கன்னா 100 ரூபா வாங்குவாங்க, சரியா? இப்போ வந்து நம்ம பானாசுராவுக்கு வந்து 800 ரூபா டிக்கெட் எடுத்திருக்கோம் ஒரு ஆளுக்கு. அதுலேயே இது வந்து இன்க்ளூசிவாக வந்துடும், சரியா? நார்மலாக டிக்கெட் எடுத்து குளிக்க வர்றவங்களுக்கு, இதுக்கு மட்டும் குளிக்க வர்றவங்களுக்கு 2:30 மணி வரை தான் அலவுடு, சரியா? மதியம் 2:30 மணி வரை. நம்மளை மாதிரி மேலே ட்ரெக்கிங் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு 3 மணி வரை அலவுடான். ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. இதுதான் மீன்முட்டி ஃபால்ஸு. தண்ணி வந்து இந்த சீசனில் ரொம்ப கம்மியாக தான் வருது. வழியில் சும்மா ஒரு இது மாதிரி டைம் முடிஞ்சிடுங்க. சீக்கிரமாக போய் குளிச்சு வரலாம். இதே ஒரு பெரிய ட்ரெக்கிங்காக இருக்கும் போல இருக்குது. அங்கே கொட்டுது பாருங்கள். போனால் திரும்பி வரக்கூடாதுங்களா? வேறு லெவலில் இருக்குது. ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது. அங்கெல்லாம் ஃபாரஸ்ட் கார்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள். அங்கே போனால் நம்ம திரும்ப இறங்க முடியாதான்.
அங்கிட்டு இறங்கக்கூடாதான், அங்கிட்டே ஒரு வழி இருக்கான். அப்படியே போய் நம்ம ட்ரெக்கிங் வந்த பாருங்க, அந்த ரூட்டில் வர்ற மாதிரி இருக்குது. இங்கே குளிக்கலை சரியா, இங்கேயே குளிக்க போகிறோம், இந்த இடத்துல குளிக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் பெருசாக வந்தால் இங்கே குளிக்கலாம். தண்ணி ஒரு வேளை அதிகமாக வந்துச்சுன்னா இங்கே செதறி கிடக்கு பாருங்க பாறை. இதுக்குள்ளெல்லாம் அந்த கயர் கட்டியிருக்காங்க, இது வழியாக தான் ஏறி போகணும் போல இருக்குது. நம்ம இங்கே தான் குளிக்க போகிறோம். ஒரு தரமான ட்ரெக்கிங் போயிட்டு வந்து மீன்முட்டி ஃபால்ஸில் குளிச்சுக்கிட்டு இருக்கோம். மீன்முட்டி ஃபால்ஸில் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கேரளா ரைஸு, மீன் குழம்பு, சாம்பார் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அள்ளி அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. பாருங்க நம்ம அண்ணனை பாருங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. ம் சூப்பராக ரேஸ்மா, நல்லா சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க. சாம்பார் நிறையா இருக்குது, சாப்பாடு இருக்குது. ஆமாம், நம்ம பானாசுரா பீக் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம டார்மெட்ரிக்கே வந்தாச்சு. உங்களுக்கு நம்ம டார்மெட்ரி காமிக்கிறேன் வாங்க. பாருங்கள், பயங்கரமான டார்மெட்ரியாக பிடிச்சிருக்கோம் பாருங்கள். மேலே 2 பேர் படுத்துக்கிறலாம், கீழே 2 பேர் படுத்துக்கிறலாம். மொத்தம் 1 2 3. ரொம்ப கன்றாவியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு நாள் 2 நாளாக இங்கே தங்கியிருக்கோம். பாருங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட்டு. வயநாடு ட்ரெக்கிங் வந்தீங்கன்னா சுல்தான் பத்தேரியில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது டார்மெட்ரியோட அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர்லாம் கொடுக்குறேன். கண்டிப்பாக புக் பண்ணிக்கணும். நல்லா இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம ரூமுக்கு வந்து செட்டில் ஆயாச்சு. இனிமேல் நாளைக்கு ஒரு ட்ரெக்கிங் இருக்குது. நேற்று ஒரு ட்ரெக்கிங்கு, இன்னைக்கு ஒரு ட்ரெக்கிங்கு. நாளைக்கு வந்து பிரம்மகிரி ஹில்ஸ்னு நம்ம ட்ரெக் பண்ண போகிறோம். பயங்கரமான மலையேற்றம். நாளைக்கு வந்து உங்களை பிரம்மகிரி ஹில்ஸில் சந்திக்கிறேன். குட் நைட். அடுத்த வீடியோவில் நான் உங்களை கேரளா கர்நாடகா எல்லையில் கடுமையாக செங்குத்தா 5200 அடி மலையேறி மேகக்கூட்டங்களால் சூழப்பட்ட பிரம்மகிரின்னு ஒரு தேவலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன்.